தமிழ் கழுகு. ஓபிஎஸ் திரும்பவும் கூட்டிட்டு வர பொறுப்பை தினகரன் கிட்ட கொடுத்திருக்கான் பாஜக தலைமை. கூட்டிட்டு வந்தாதான் உங்களுக்கு கூட்டணியில இடம்னு கண்டிஷனும் போட்டிருக்கான். ஓபிஎஸ் எப்படியாச்சும் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணுங்கிறதுல டெல்லி பாஜக உறுதியா இருக்கான். தென் மாவட்டங்கள்ல தினகரன் ஓபிஎஸ் இல்லாம ஜெயிக்க முடியும்னு தன்னோட சுற்றுப்பயணத்துல கூட்டின கூட்டத்தை பத்தி எடப்பாடி டெல்லி கிட்ட சொன்னாராம். ஆனாலும் ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுல பாஜக உறுதியா இருக்கான். ஆனா ஓபிஎஸ் மறுபடியும் வர்ற முடிவுல இல்லையா. தினகரன் சொன்னா கேப்பாருன்னு அவர் மூலமா பாஜக முயற்சி செய்யறதா சொல்றாங்க. கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாதான் உங்களுக்கு எதிர்காலம்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுச்சான் டெல்லி. ஆனா தினகரன் ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றத விரும்பலையா எடப்பாடி. ஓபிஎஸ் வர்றத எந்த அதிமுக தொண்டனும் விரும்ப மாட்டான். திமுகவை எதிர்த்து துவங்கப்பட்ட அதிமுகவோட தலைமை பொறுப்புல இருந்த ஒருத்தர் திமுக தலைவரை அவரோட வீட்டிலேயே போய் பார்த்திருக்காரு. அப்படிப்பட்டவரை அதிமுக இருக்கிற கூட்டணிக்குள்ள எந்த வகையில கொண்டு வந்தாலும் அது சரியா இருக்காதுன்னு கர்ராரா சொல்லிட்டாராம். இதையும் பரிசீலிச்ச பாஜக தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் தேர்தல் நெருக்கத்துல கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதா திட்டம் போட்டிருக்கான்.